என்ன போகிறோம் வேலை போகுது. எந்த இடத்துல போயிருந்தாங்க போகணும். அதே மாதிரி பேங்க்ல அக்கௌண்ட் பரவாயில்ல. என்னன்னு கேட்கணும். வெள்ளிக்கிழமை முடிச்சா பரவாயில்ல இல்லையா? வெள்ளிக்கிழமை இல்லை இன்னைக்கு ஸ்கூல். என்னம்மா வெள்ளிக்கிழமை ஸ்கூல் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா இல்லையா டைம் டேபிள்ல ஹிந்தி எக்ஸாம் இருக்குன்னு போட்டுருக்காங்க. மற்றதில் இந்தியன் போட்டுருக்காங்க. இல்லையாப்பா தெரியலடா. என்ன பண்ண தெரியல. எனக்கு தெரியல. என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு 5 பிள்ளைங்க ஒரு அப்படி தங்க மாட்டேங்குது. இந்த வீட்டில் 4 பிள்ளைங்க தங்க மாட்டேறா. என் பசங்க பார்த்தா கவலை அள்ளி கொடுத்துருந்தாயா இன்னும் கொடுக்காதான் சொல்லுவாங்க. வேணுங்கிற இடத்துலேயே வாங்கிட்டேன். வேணுங்கிற இடத்துலேயே கொடுத்துட்டேன். நீ கொஞ்சம் வைக்காது. ஆனால் எங்களுக்கு மனசு வந்து குறையாது. அள்ளி கொடுத்துட்டா அள்ளி கொடுத்தாலும் நமக்கு கிட்டக்க தானே வரப்போகுது. ஏன் நீ அள்ளி கொடுத்து கிட்டக்க வரணும்? ஃப்ரீடம் பார்த்துட்டே வரணும். தாண்டி ஒன்றாலும் பக்கத்து இருக்காள்டா அந்த 500 பெரிய ஆள்டா மெட்ராஸ் காரை முன்னாடி ஜிடிஎம் 500 நோட்டை வெளில எடுப்பானா? 8 for 3 minutes. நான் இப்போ மாஸ்க்கு கழட்டிட்டு கூட எடுப்பேன். ஆமாம் கைஸ் மாஸ்க் கழட்டிட்டேன். அதனால தான் அப்படியே லாக் பண்ணிட்டேன். என்னடா மண்ணள்ளி வைக்கிறேங்கிறாங்க, அதள்ளி வைக்கிறேங்கிறாங்க, இதள்ளி வைக்கிறேங்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவன் மகன் வந்து போரள்ளி வைப்பாளா, இவங்க சாப்பிடுவாயா? என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. நடிக்கிறாங்களா உண்மையை தான் சொல்றாங்க. அப்போ யார் நான் வட்டி வீடியோ நடத்தா மாஸ்க்கு கழட்டுறது எல்லாம் நீ மகள்கிட்ட பேசுற ஆயிட்டே பேசுற யாரும் பேசுறா கேட்ட மாமான்னு பேசுறா. உங்க அம்மாட்ட சொல்லு மாமான்னு பேசுங்க. ஓமான்னு எடுத்து பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்களா கைஸ்? ஐயோ பேசுறதுலே கேமிங் கார்டு பட்டன்ஸ் வேணாம். அது வட்டிக்கு தானா ஓடுது. வட்டிக்கு சும்மா வந்துடுது.
இந்த மாதிரி தான் கரெக்டாக நடக்கும். இருங்க கைஸ், அப்படியே ஆட்டோ கொடுத்துட்டு பட்டன் சொல்லிட்டு 60-50 ஃபுல்லாக கொடுக்கு. அதனால தான் இப்போ நான் பொறுமையாக பிரேக் அடிச்சு போக வேண்டியதாக ஸ்கோர் எடுக்கிறேன்டா அந்த வாட்டி. என்ன 2 நாள் அப்படியே பட்டன் கல்யாணம் பார்த்துருக்கீங்க? இல்லை இல்லை என்ன நடக்குதுங்க போல. நானும் அண்ணி ரொம்ப ஆர்வமா இருக்கோம். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அண்ணி முடிச்சுட்டேன். என்னங்க இப்படி நடக்குது போச்சு அப்படின்னு தெரியல நீ ரொம்ப ஆர்வமா. அதுக்கப்புறம் பேசல, நயக்கம் பேசினதான் கூப்பிடல. அவங்க இதை சொல்றேன், நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். என்ன நடக்குதோ அதை எப்படி சும்மாவா இருப்பேன். நைட்லாம் ஏற்றிக்கிட்டு கடையா கூட்டிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுக்குறேன், நான் சும்மாவா இருக்கேன் அப்படின்னாங்க அன்னைக்கு. அது மாதிரி ஆட்டோல போட்டுருக்காங்க. மகரைக்கு எப்பா அப்பா பார்க்க மொத பிள்ளையோ 20 பவுன் போடுறாங்கன்னா என்னமோ ஆயிப்போச்சு. ஒரு காசு பணம் ஏன்டா உங்கள்கிட்ட இல்லாத காசு பணமாடா. நாளைக்கும் ஒரு ஆட்டோ வந்துட்டு என்ன பண்ண முடியும்? சோளோ கஞ்சியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடணும். அது எல்லாமே தான் நம்மள்ட்ட இருக்கே. உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் இருக்கலாம். அண்ணி என்ன சொல்றாங்க, அந்த பிள்ளை உடம்பு பார்த்தா பிள்ளை பெத்த மாதிரி இருக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. அந்த டிஃபரன்ஸ் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிடையாது. Guys